ஒழிக்கணும். நீ சும்மாருமா பாவம் அந்தரே அந்த சிறுமிகள் எல்லாம் பாத்தியா அந்த சாலையோரத்துல அந்த பாவம் கஷ்டப்பட்டுக்கிட்டு பிளாட்ஃபார்ம்ல படுத்து சே டெய்லி எவ்வளவு தொல்லைகள் ரொம்ப பாவம் சே அவளை பத்தி மக்களுக்கு கண்டிப்பா தெரிஞ்சாகணும். சொல்லிடலாமா? சொல்லிடுவோம். ஒரு பாட்டு எடுத்துக்கிட்டவா? பாட்டு மூலமா சொல்லிடுவோம். வாங்க சொல்றேன் வாங்க. சாலையோரத்தில் வாழும் சிறுமிங்க நாங்க நாள் முழுதும் மாடாத்தா உழைக்கிறோங்க. சாலையோரத்தில் வாழும் சிறுமிங்க நாங்க நாள் முழுதும் மாடாத்தா உழைக்கிறோங்க. ஒதுங்க இடமில்ல பாதுகாப்பு ஏதுமில்ல குளிச்சு துணி மாத்த ஓல குடிசை இல்ல. ஒதுங்க இடமில்ல பாதுகாப்பு ஏதுமில்ல குளிச்சு துணி மாத்த ஓல குடிசை இல்ல. மறைவான இடம் தேடி அவதிப்படுகிறோம். ஆண்களின் அட்டகாசம் வேதனைப்படுகிறோம். சாலையோரத்தில் வாழும் சிறுமிங்க நாங்க
நிப்பாட்டு. ஆ இது என்னது? லெசிம்னு சொல்லுவாங்க. லெசிம் தெரியுதுல்ல? ஆ அப்புறம் என்ன இப்படி எப்படி ஆச்சு இப்போ அடிக்கல? லெசிம் இப்படி ஆடாம எப்படி ஆடுவாங்க? உனக்கு தெரியாத இதை பத்தி? தெரியாது எனக்கு. சரி சரி பொறுமையா அங்கே உட்காந்து பாரு சரியா? எல்லாரும் இப்ப லெசிம் ஆட வர்றாங்க பாரு. சரி நான் பொறுமையா பார்த்துட்டு அப்புறமாட்டி உங்கள்ட்ட வந்து கேட்பேன். இதான் லெசிமான்னு. சரி. நானே
இல்ல பழத்தை தின்னுபிட்டு பழத்தை வாய்க்குள்ள போட்டுட்டு இதை அங்கிட்டு போறிய தோலை அதை தான் கேட்டேன். நான் எங்க வேணாலும் போடுவேன், உனக்கு கண்ணு இருக்குல்ல. ஏன் கண்ணு மேலக்கா கீழக்கா நீ பார்த்து போட வேண்டியதானம்மா. இப்படி மக்கள் எல்லாம் தின்னுட்டு அங்கங்க போடுறாங்கல்ல. ஆமா, அதெல்லாம் தெரியாது உனக்கு. அது என்னமா உண்மைதான். சரி, இப்படிதான் நிறைய பொருளை பயன்படுத்திட்டு வீசி எறிகிறாங்களாம். ஆமா, அது நான் கேள்விப்பட்டிருக்கேன்பா. இப்போ ஒரு பொருள் வாங்கினா அதை பயன்படுத்தணும்னா அது ஜோலி முடிஞ்சுன்னா அப்படியே அழகா தூக்கி போட்டுறாங்கப்பா. அதை பத்தி ஒரு நாடகம் போட வர்றாங்க, பாப்பமா பாப்பமா. ஆனா கடைசியில நீ என்கிட்ட அடி வாங்கண்டி. வலிக்கு விழுந்துடாதீங்க. பரவாயில்ல, நான் பார்த்துட்டு. அந்த மேத்ஸ் டீச்சர் கிளாஸா நடத்துறா, ஒரே போரா இருக்கு, ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. என்னத்தா படிச்சுட்டு வந்தாலும். எனக்கு அந்த மேத்ஸ் டீச்சர் கிளாஸ் பிடிக்கவே இல்லடி. அதான் நான் கட் அடிச்சுட்டு வாங்க பூங்காவுக்கு போலாம். என் ஆளு வந்திருக்கான்னு சொன்னா காணவே இல்லை. அதானே நினைச்சேன், நீ கிளாஸை கட் அடிச்சு வரப்ப நினைச்சேன் உங்க ஆளை பார்க்க தான் வர்றேன்னு. வந்துட்டு பாத்தியா, பள்ளியிடத்தை கட் அடிச்சுட்டு இதே இவளுக்கு வேலையா போச்சு. உனக்கு தான் கிடைக்கல. அனுஷா, ஓ ஆளு வந்துட்டாருடி. உசுன்னு பாம்பு மாதிரி கத்துறாரு பாரு. போ, விரட்டி விடுறதுக்கே குறியா இருங்க. அதுக்கு தானே வந்த. போடி சீக்கிரம் போடி. நான் வந்துட்டானா மாப்பிள? இப்படியா கூப்பிடுறது? ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்க பையனை வெக்கமா வருது. ஆச்செல்லாம் நம்ம போவோம், அவங்க எல்லாம் சொல்லுவாங்க. காதலுக்கு தான் கண்ணு இல்லைன்னு சொல்லுவாங்க, காதலுக்கு வந்தாலும் கண்ணு தெரியாதா? எங்களுக்கு அந்த இடம் வச்சிருக்காங்க தெரியுமாண்ட? போகப்பா, அவருக்கு வரமா போயா போயா. ஒழுங்கா லவ்வரோட இருக்க வர மாட்டாங்க. நல்ல பீச்சா இருந்தாலும் லவர் பார்க்க மாத்திட்டாங்க பாரு. போ போ போ. தம்பி, அங்க ஏற்கனவே பெரிய கடல் ஓடிக்குது, நீ ஏன் கடலை போற? போ. யாரும் டென்ஷன் பண்றீங்க? போறாங்களே நாங்க கடல நாங்க காஃபியா? பாக்கெட்ட துட்ட பாத்தோட விட மாட்டீல. கடல டீ காபி வந்துட்டியாடா? குடு குடு, என்ன செய்ய? அன்னைக்கு வாங்கி கொடுக்காம வேற யாரு நான் வாங்கி கொடுக்க போறீங்க? வாங்கி கொடுக்கணும். நீ யாரு அண்ணியா? வியாபாரம் பார்க்க இது ஒரு வழியா? வேற என்ன இருக்கு? கடல்ல இருக்கு, காபி இருக்கு, டீ இருக்கு. டார்லிங் வேற என்னன்னு? ஒண்ணு வேண்டாம். சரி. நான் காபி காசுனா வரணும். அடுத்த ஒன்று வா. காபி காபி டீ டீ காபி காபி டீ டீ காபி. முறுக்கு எங்க இருக்கு? அண்ணே 2 முறுக்கு கொடுங்க. வீட்டுக்கு நேரமாச்சு, போகலாம். அதுக்குள்ளேவா? இப்பதான் 4 ஆச்சு, வா. சேஞ்ச் போங்க, பார்க்கு போட்டு வேணாமா? உனக்கு வேலையே இல்லையா? போயா சேஞ்ச் போடா. போயா. கொஞ்ச நேரம் எப்படா கொஞ்சம் நம்ம வேலைக்கு போலாம். இதே ஒரு வேலையை பண்ணுங்க. பாயுல இந்த மாதிரி இருப்பீங்க. நேற்றுக்கு அவன் கூட வந்தா, அவன் இவனோட வந்தா, கடைசியில் ஆளை மாற்றி கூட்டானுப்பா. பயன்படுத்து வீசி எறி. இது பிளாஸ்டிக் கப்பு பேப்பர் மட்டும் இல்லை, மனிதனை பயன்படுத்தி தூக்கி போடுறான். யாரும் யாரையும் வாங்கலாம், பயன்படுத்தலாம், வீசி எறியலாம். இதே ஒரு கலாச்சாரமாக போச்சு. இதுதான் இந்த முதலாளித்துவ கலாச்சாரம். சை, இப்படி ஒரு குழப்பா இதில் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். சை, மச்சான், ஓம் பண்டாட்டி ஒருத்தர் எடுத்துட்டு ஓடுறான்டா.
அடுத்த என்ன நடக்க போறோம்னு தெரியுமா? எனக்கு தெரியாது, உனக்கு தெரியும்ல. சொல்லவா? சொல்லு. நம்மலாம் கலரியில 10 நாள் பயிற்சி எடுத்தோம்ல. ஆமா. அந்த இனிமையான ஒரு அந்த அனுபவம் அது எப்படி இருந்துச்சுன்னு பேசுறதுக்காக சகோதரி கூடுமா அன்னராணி அவர்களை அழைக்கிறோம். எல்லாத்துக்கும் வணக்கம். நல்லா இருக்கிறீங்களா எல்லாரும்? குட்டீஸ் நல்லா இருக்கிறீங்களா? ரொம்ப சந்தோஷம். நிகழ்ச்சிகள்லாம் எப்படி போயிட்டு இருக்குது? எல்லாருக்கும் பிடிச்சிருக்குதா? நான் யார் அப்படின்னா, நான் ஒரு சிஸ்டர்னால் யாருன்னு தெரியும்ல? தெரியுமா? ஃபாதர் சிஸ்டர்லாம் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. நான் திருச்சியிலேருந்து வர்றேன். சரியா? நான் ஸ்கூலில் வேலை செய்கிறேன், டீச்சராக வேலை செய்கிறேன். நான் வந்து என்னுடைய வாழ்க்கையில் இந்த நாளை மறக்கவே முடியாது. ஏன்னா அப்படின்னா, நான் சின்ன வயசில் டான்ஸ் ஆடிருக்கிறேன். ஆனால் எங்கே ஆடிருக்கிறேன் அப்படின்னா, சும்மா ஸ்டேஜ், அதாவது ஸ்கூலில் ஆடிருக்கிறேன். அப்புறம் எங்கள் சிஸ்டர் ஆனதுக்கப்புறம் கான்வென்ட்டில் ஆடிருக்கிறேன். ஆனால் இந்த மாதிரி மக்கள் மத்தியில் நம்ம மண்ணின் கலைகள்னால் என்னன்னு தெரியுமா? மண்ணின் கலைகள்னால் என்ன? இப்போ ஆடினாங்கல்ல, என்னதெல்லாம் குட்டீஸ் சொல்லுங்கள். பார்த்தீங்களா முன்னாடி உட்காந்து? என்னெல்லாம் ஆடினாங்க? கரகாட்டம், ஒயிலாட்டம். முதல்ல ஆடின ஆட்டம் என்னது? பறையாட்டம். சரியா? இந்த மாதிரி கலைகளை மக்கள் மத்தியில் நான் இதான் முதல் தடவை ஆடுறேன். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த வாய்ப்பை எனக்கு யார் கொடுத்தா அப்படின்னா, அங்கே என்ன எழுதி போட்டிருக்குது வாசிங்க. களரி மக்கள் பண்பாட்டு மையம். புரியுதா? இந்த களரி மக்கள் பண்பாட்டு மையம் எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்துச்சு. அதனால் முதற்கண் அந்த நிறுவனத்தில் உள்ள எல்லாருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் இங்கே அந்த களரி மக்கள் பண்பாட்டு மையத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி நான் வந்து நினச்சேன், சும்மா டான்ஸ் சொல்லி தருவாங்க, அதாவது இந்த கிராமிய கலைகள்லாம். சரியா? இந்த கும்மி, கோல், ஒயில் அதெல்லாம் சொல்லி தருவாங்க. ஏற்கனவே கொஞ்சம் ஆடத்தருலையும் நல்லா முறையாக ஆடி கற்றுக்கிட்டு போயிடலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் இங்கே உள்ளே வந்ததுக்கப்புறம் தான் தெரியுது அப்படின்னா, ஒவ்வொரு விஷயங்களுமே இங்கே வித்தியாசமாக இருக்குது. இப்போ காலையில் எங்களுக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, வழிபாடு தயாரிப்பு அப்படின்னு ஒன்று இருக்கும். அதில் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, பூமி தாய் வணக்கம். பூமி தாய்னா யாரை பூமி தாயின்னு சொல்லுவோம்? சரோஜா தேவியா? அப்படியா? சரி, எங்களுக்கெல்லாம் சரோஜா தேவி பூமி தாய் கிடையாது. நம்ம வாழ்கிற இந்த இயற்கைகள், நம்ம மண், நம்ம நிலம், நீர், காற்று எல்லாமே பூமி தாய். அந்த பூமி தாய்க்கு முதல்ல நாங்கள் செய்வோம், மரியாதை செலுத்துவோம். அது எனக்கு ரொம்ப வித்தியாசமாக இருந்துச்சு. அடுத்து எங்களுக்கு கலைகள் கற்றுத்தர ஆசான்களுக்கு மரியாதை செலுத்துவோம். அப்புறம் ஆசான்கள் அப்படின்னா எங்களுக்கு இந்த ஒவ்வொரு கும்மி, கோல், கரகம் அப்படின்ட்டு எல்லா வித கலைகளும் கற்றுக் கொடுக்குறாங்க. அந்த ஆசான்களுக்கு நாங்கள் என்ன செய்வோம்? முதல்ல அடுத்து வணக்கம் செலுத்துவோம். அதுக்கப்புறம் கருவிகள். இங்கே நாங்கள் சும்மா டான்ஸ் ஆடுறப்ப என்ன பண்ணோம்? கையில் என்ன வச்சுருந்தோம்? ஒயில், கோல், பறைன்னு சொல்கிறப்ப எனக்கு ரொம்ப ஒன்று ஞாபகம் வரும். அதாவது நான் பறை அடித்ததே கிடையாது. அதாவது பறை அடிக்கிற யார் அடிப்பா? பொதுவாக ஆண்கள் தான் அடிப்பாங்க. பறை பொதுவாக யார் அடிப்பா? ஆண்கள் தான் அடிப்பாங்க. நான் முதல்ல பறை அடிக்க எனக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்குது. அதனால் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். எப்படியா இந்த கலையை கற்றுக்கிட்டு போயிடணும் அப்படின்ட்டு. அது மட்டும் இல்லாமல் நிறைய ஒழுக்கங்கள். புரியுதா? இப்போ இப்படி தான் இருக்கணும், கரெக்ட் நேரத்துக்கு எல்லாமே பண்ணணும், சரியான நேரத்தில் சரியாக எல்லா இடத்துக்கு எங்கே போகணுமோ அதை அந்த இடத்துக்கு கண்டிப்பாக போகணும் அப்படின்ட்டு. அடுத்து ஒழுக்கம், கட்டுப்பாடு, நேரம் தவறாமை. அடுத்து கடின உழைப்பு. நான் காலையிலேருந்து நைட்டு தூங்குற வரைக்கும் ரொம்ப சுறுசுறுப்பாக இருப்பேன். எங்களுக்கு பிரேக் அப்படிங்கிற ரொம்ப ஷார்ட் டைம் தான் இருக்கும். அப்போ நாங்கள் அதுக்குள்ளே என்ன செய்வோம்? அடுத்தடுத்து எங்களுடைய கலைகளை ஆர்வமாக கற்றுக்கிட்டே போவோம். இப்படி நிறைய விஷயங்களை நான் இங்கே கற்றுக்கிட்டேன். கலைகளை கற்றுக்கிறதுக்கு எனக்கு எங்கள் சபை முதல்ல வாய்ப்பு கொடுத்துச்சு. அதாவது நான் சபையில் கேட்டேன், இந்த மாதிரி நான் அந்த களரி மட்டத்துக்கு போகிறேன் அப்படின்னு. சரி, என்னை அனுப்பிவிட்டாங்க. அதுக்கப்புறம் இந்த களரி மக்கள் பண்பாட்டு மையம். இப்படி எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்த இறைவனுக்கு நன்றி கூறி நான் இப்போது இந்த மக்கள் முன்னாடி ஆடி இருக்கிறேன் அப்படின்ட்டு ஒரு பெருமையாக நிற்கிறேன். முக்கியமாக பறை அடித்தது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. இப்போ எங்கள் வீட்டில் எங்கள் சொன்னேன் அப்படின்னா எங்கள் அம்மா அப்பாலாம் ரொம்ப ஆச்சரியப்படுவாங்க. அப்போ இந்த ஒரு அருமையான வாய்ப்பை கொடுத்த இந்த களரி மக்களுக்கும் இங்கே உள்ள ஆசான்களுக்கும் நன்றி கூறி, எங்களை வாழ வச்சிட்ருக்கிற உங்கள் எல்லாத்துக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நீ என்ன லூசா? என்னங்க, நான் கரகம் ஆடணுங்க. கரகம்னா கரகம் ஆடுற இடத்துல போய் ஆடினா தூங்குற இடத்துல வந்து ஆடுற? எனக்கு கத்து கொடுங்க, நான் கரகம் ஆடணும். ஏண்டி, நான் என்ன கரக மாஸ்டரா கத்து கொடுக்கறதுக்கு? கரகம்? ஐயோ, நான் எப்படியாவது கரகம் கத்துக்கிட்டு உங்க முன்னாடி ஆடி காமிப்பேன். என் முன்னாடி ஆடாத, நான் பார்க்க மாட்டேன், நான் ஓடிடுவேன். சரி, இப்ப கரகம் ஆட வருவாங்க, அவ்வளோ போய் பாப்பமா? அதை பார்த்துட்டு நான் வந்து ஆடுவேன். நைட்டு நான் போயிருவேன். நைட்டு 12 மணிக்கு நான் ஆடுவேன். நான் மேல போயிருவேன். பாப்பா வாங்க.